ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஃபுல்லாக ஒரு சாங் மோடில் தான் இருக்காங்க. எல்லாமே சூப்பர் சூப்பர் பாட்டு, அபிராமி எல்லாமே நிறைய பாட்டு, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டா நம்மளும் கூட சேர்ந்து நம்மளும் வந்து கோரஸாக பாட்டு பாடுற மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பிக் பாஸே ரசிச்சிருக்கார் போல இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு பண்ணுவாங்க, இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. டக்குன்னு 4-5 பேர் பாடிட்டு இருக்கும்போது மொத்தம் நல்லா பாடுறவங்க 3 பேர் நிறுத்தோடனே எங்கள் கையமே சொல்லுவாங்க. அது மாதிரி நடந்திருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு டக்குன்னு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, கனியை கலாய்க்கிறார். கனி உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க, பாட்டு பாடுறது நிறுத்திட்டாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டாஸ்க் லெட்டர் படிக்காதீங்கன்னு செம்ம சிரிப்பு. வினோத் உடனே கலாய்க்கிறாரு, நீ கனி உங்களை வந்துட்டு டாஸ்க் லெட்டர் படிக்கிறீங்க, பாட்டு பாடலாம் கலாச்சிட்டாருன்னு விஜய் பார்வதி சொல்கிறார். விஜய் பார்வதி சொல்லுங்க பிக் பாஸ், நீங்கள் நல்லா தான் பாடினீங்க, ஆனால் வினோத் சொன்னதை கேட்டிங்களா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பயப்படாதீங்க, வெளியில் கதவெல்லாம் மூடி இருக்குன்றாரு. என்ன அர்த்தம்? கதவு மூடி தான் இருக்குது, நாயெல்லாம் வந்துடுறது, பயப்படாதீங்கன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இன்னும் அது பிக் பாஸ் தானே, இது அந்நியாயத்தை கலாய்க்கிறாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்ல கதவு மூடிதான் இருக்குது, பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து டாஸ்க்கு இதே சம்மந்தமாக நான் கொடுக்க போகிறேன். எல்லாம் வெளியே வாங்க, ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்துட்டு வாங்க, அந்த பக்கம் வந்து கதவு திறந்து தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, அதை மூடிட்டு உள்ளே போங்க அப்படின்றாரு. வச்சு செய்கிறாரு. ஒரே சிரிப்பு எல்லாருக்கும். விஜய் பார்வதி ரசிக்கிறாங்க. அதாவது நல்லாயிருக்கு. இது வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு இந்த சீசனில் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப புதுமையாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு எல்லா சீசனும் பார்க்கும்போது பிக் பாஸ் யார் அதிகப்படியாக கலாய்க்கிறாரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாப் 5ல் இருப்பாங்க, ஒன்று ரன்னரில் இருப்பாங்க, இல்லை வின்னரில் இருப்பாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.